ஸோ இன்னைக்கு வந்து ஆலிவ் போர்டோட டயர் 2 லைவ் மார்க் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் போயிடலாம். ஓகே, அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க. இப்போ 60% ஆஃப் 175 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 19 ஓகே 18 வச்சுக்கலாம். 19 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர்னா 19 ப்ளஸ் 18 19 மைனஸ் 18. ஓகே 19 ப்ளஸ் 18னா வந்து 37. ஓகேவா, 37னா இது 3 இது 5 இது 35. இது வந்து 105 105லேருந்து 37 கழிச்சா 8 68 68 இருக்கு. ஸோ வந்து இப்போ ஆஷா வந்து இப்போ 91 கேண்டிடேட் இருக்காங்க. ஆஷா வந்து 57 ரேங்க் ஃப்ரம் த டாப். தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 17 candidates ranked between Asha and Bimal. What is the sum of Bimal's possible ranks from the top? Okay, sum of possible ranks. Okay, 91ல 57th ரேங்க் இருக்கா. இப்போ 4 34 இங்க இருந்து 17th ரேங்க் இருக்கான். 17 பேர் வந்து எக்ஸாக்டா இருக்காங்க ஆஷாவுக்கும் பிமாலுக்கும். இப்போ மிச்சம் வந்து 16 பிமால் பின்னாடி இருப்பாங்களா? 57 + 17னா வந்து 74 அப்புறம் 75th தான் வந்து யார் இருப்பா? பிமால் இருப்பான். பிமால்ஸ் பாசிபிள் ரேங்க் ஃப்ரம் த டாப்னா ஓகே அப்புறம் போகிறோம். Okay. A pre-monsoon inspection report finds multiple weak points in a river embankment that protected nearby settlements last year and forecast indicate above normal rainfall in the coming weeks. Okay. Finds weak points find பண்றாங்க in a river embankment that protected nearby settlements last year. Okay. And forecast indicate above normal rainfall in the coming week. Okay. Strengthen, identify weak stretches immediately and pre-position sandbags and repair team at vulnerable points. Okay, இது வந்து கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். செகண்ட் வந்து கண்டக்ட் எவாக்குவேஷன் ட்ரில்ஸ், ஃபைனலைஸ் ஷெல்டர்ஸ் லொகேஷன் அண்ட் ஸ்டாக் எசென்ஷியல் ரிலீஃப். ஓகே, ரெண்டுமே வந்து பாசிபிளான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். Shops be allowed to refuse cash and accept only digital payments for bills above 500. Okay, argument என்னது? Yes, because digital payments always take exactly 2 seconds and never fail. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா வரதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ராங்கா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 எலிமினேட் ஆயிடும். No, it can exclude people without reliable internet banking access and system failures can block. ஓகே, 2 வந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் தான். ஏன்னா வந்து சில பேர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இது வந்து பாசிபிள் தான் இது. அதனால வந்து ஒன்லி 2. ஓகே, டோர் நம்பர் 5719 தேர்ட் லைன் எம்இபி காலனி. ஓகே, நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போகலாம். இது டோர் நம்பர் 5719 தேர்ட் லைன் எம்விபி காலனி வந்து செகண்ட் ஆப்ஷன் வராது, டாட் இருக்கு. எம்விபி காலனி கமா அதுக்கு வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் 5. ஓகே, டியும் வராது, 530017. ஓகே, இப்போ வந்து ஏவா சியா? டோர் நம்பர் 5719 தேர்ட் லைன் எம்விபி காலனி விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் 53001. ஓகேண்ணா, இது ரெண்டுமே ஒன்றா இருக்கு. தேர்ட் லைன் எம்விபி காலனி ஓகே, இங்க வந்து ஹெச் இருக்கு தேர்ட்ல, விசாகப்பட்டினம்ல ஏ தான் வரும். ஓகே, 720 இன்டூ வந்து டிவைடு வந்து பிளஸ் வந்து மைனஸ் வந்து இன்டூ. ஓகே, இது வந்து 120
இது வந்து -80னா -77, அப்போனா வந்து 43, 7 people. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினை வந்து இனிஷியலாக வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. இனிஷியலாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, இப்போ என்ன இது இப்படி. ஓகே, எல்லாமே மிரர் இமேஜ் மாதிரி வரும். ஓகே, இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஏ இப்படி இப்படி. ஆமாம், ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, வேற ஒரு ப்ராப்ளமா? பிக்கு ஆப்போசிட் ட்ரையாங்கிள், பைக்கு ஆப்போசிட் அட்டு. இப்போ என்ன ஆகும்னா வந்து மடங்கும் போது ஓ, இது பாசிபிள் B5 வரும். -4ஆ? இப்போ இது எப்படி வரும்? ஓகே, 4ம் ஸ்டாரும் ஒன்றா வரும். 4ம் ஸ்டாரும் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வரும். சர்க்கிளும் ஆரும் ஒன்றா ஒரே இடத்துல வரும். இப்போ வந்து பி ஃபர்ஸ்ட் தான் வர மாதிரி இருக்கு. B5 4ம் ஸ்டாரும், B5 4ம் ஸ்டாரும். இங்கே எதுக்கும் ஆப்ஷன் செக் பண்ணிப்போம். பி அட்டு ஸ்டாரு சர்க்கிள் வராது. பி 6 தனியாக வராது. 5 ட்ரையாங்கிள், 6 4 வராது. ஆங்கர் அகிடேஷன். ஓகே, இது வந்து மீனிங் தான். ஆங்கர்னா அகிடேஷன் தான். அப்போ ஜென்யூன்னா ஆத்தென்டிக் தானே. ஆங்கர்னா அகிடேஷன் தானே. ஆங்கர்னா கோவம், அகிடேஷன்னாலும் அதே தான். A team made how many meaningful words? 4-letter word starting with B can be formed using the second O, sixth O, sixth, seventh, and counting from left to right. MOE OEM. இதுக்கு நன் போடுறேன். இது கடைசியில பார்ப்போம். இது எப்பவுமே லாஸ்ட்ல வாங்க. Y dash V W W T Y, அதாவது YU V W W T இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கு. எதுக்கும் செக் பண்ணிப்போம். YU V W W T YU V W W T YU V W W கரெக்டாக தான் வருது. UWTY UWTY. கார்பா குஜராத், குச்சிப்புடி வந்து கேரளா. கேரளா தானே, ஆந்திரா. கதகளி மோகினியாட்டம் இல்ல, குச்சிப்புடி வந்து ஆந்திரா. ஆல் பேட்ஸ் ஆர் பால்ஸ், ஆல் ரேட்ஸ் ஆர் மேட்ஸ், சம் ரேட்ஸ் ஆர் பேட்ஸ், ஆல் ரேட்ஸ் ஆர் மேட்ஸ், நோ கேட் இஸ் ரேட். கேட் இஸ் ரேட் 1 2 3. நோ கேட் இஸ் மேட் சொல்ல முடியாது. சம் பால்ஸ் ஆர் ரேட் கரெக்ட். Some bats are matched. Correct. 2 and 3 follow. C is greater or equal to S. இல்ல சொல்ல முடியாது. பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஓப்பனிங்கே இல்லை. அதனால P is greater than N. இதுக்குமே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஓப்பனிங்கே இல்லை. ஸோ நெய்தர் 1 or 2. 1 ப்ளஸ் இது 1 G7 அப்போ +6. 7 + 6 13, 13 + 6 19. அப்போ ஃபர்ஸ்ட் S. 3 + 6 9, 9 + 6 15, 15 + 6 21 U. ஒரே ஆப்ஷன் தான் எஸ். 3 and 9
சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆன்சர் கரெக்டாக ஆகுதுன்னு பார்க்கணும். 27 இன்டூ 3 + 54 டிவைடட் பை 9 - 36. இது 81, இது 6 -30. ஓகே, 51 கரெக்டாக தான் வருது. லிஸ்ட் வந்து 12, 9, 19, 20. இது வந்து 21, 40, 60. 60 ஸ்கொயரா? 13, 15, 22, 5. இது 28, 27. 28, 27, 55 ஸ்கொயர். 25. இது 5 இன்டூ 6, 30. கரெக்ட். அதாவது ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். 6 + 1, 7 + 3, 10 + 5, 15 ஸ்கொயர், 225. 64. ஓகே, -64. ஃபர்ஸ்ட் -64 பண்றாங்க, அப்புறம் +32 மைனஸ் என்ன பண்றாங்க, -16 பண்றாங்க, +8 பண்றாங்க, -4 பண்றாங்க, அப்புறம் +2 பண்ணுவாங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2. அப்ப இது டிவைடட் பை 2 பண்ணா +2, 22. 3. இப்போ சி இருக்கு, இங்க பாருங்களேன், பிடி, அதாவது சிக்கு முன்னாடி இருக்கிறது சிக்கு அப்புறம் இருக்கிறது பிடி, ஏக்கு முன்னாடி ஏக்கு அப்புறம் ஜெட்பி, அந்த மாதிரி. எஃப்க்கு முன்னாடி என்ன வரும், இ வரும். எஃப்க்கு அப்புறம் வந்து ஜி, எல்லுக்கு முன்னாடி கே, எல்லுக்கு அப்புறம் எம், ஓக்கு முன்னாடி என், ஓக்கு அப்புறம் பி, இகேஎம். ஓகே, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. டபிள்யூக்கு முன்னாடி வி, டபிள்யூக்கு அப்புறம் வந்து எக்ஸ், இக்கு முன்னாடி டி, இக்கு அப்புறம் வந்து எஃப், 18 முன்னாடி கியூ, ஆருக்கு அப்புறம் வந்து எஸ், இஜி, கே, எம்என், பிவி, பிவி, எக்ஸ், டிஎஃப். ஆப்ஷன் சி தான். 8, 9, 10. ஓகே, இது இப்படி வரலையே. 8 + 2 + 2, அப்போ 10 + 2. ஓகே, 25 + 4, 3 + 3 + 4. ஓகே, இப்போ என்ன ஆல்டர்னேட்டா பாருங்க. ஹிம், ஹெச்ஒய், எம்என். இதுக்கு ஆல்டர்னேட் வந்து எல்ஜி, ஜிஎஃப். ஆல்டர்னேட்டா பாருங்களேன். 8 + 4, சாரி, ஹெச்ஒய்எம்எனுக்கு ஆல்டர்னேட் வந்து ஜேசிஜிஎஃப், இந்த தேர்ட்ல இருக்கிறது. ஆல்டர்னேட்டா பாருங்க. அதே மாதிரி இப்போ இந்த எல்ஜிஜிஎஃப்க்கு ஆல்டர்னேட் பின்னாடி எல்லுக்கு 2, அதாவது -2 பண்ணா ஜே வரும். 25ல இருந்து +4 பண்றாங்க, அப்போ 7ல இருந்து -4 பண்ணா சி வரும். அப்புறம் 13ல இருந்து என்ன பண்றாங்க, 13ல இருந்து -6 பண்றாங்க. அப்போ 7ல இருந்து +6 ஆகும். 7ல இருந்து +6னா 13. இப்போ ஜிசிஎம்என், சி தான் ஆப்ஷன். 31, 33, 37. இது வந்து பிரைம் நம்பரு. அதுக்கப்புறம் என்னது வருது, ஓகே, 2, 4. ஓகே, இது பிரைம் நம்பர் தான், ஆனா வந்து வரல. 31, 33, 37. இது வந்து 45. இது டிஃபரன்ஸ் பார்ப்போமா, 2, 4, 8. அப்ப இங்க 16. 16னா வந்து 61, 255, 61316 இருக்கு ஆப்ஷன்ல. ஓகே, ஏ அட். ஓகே, ஆர் அண்ட்னா வந்து ஆர் இஸ் த மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர்னா, ஆர் இஸ் த மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் பி. அப்போ ஜியோட அம்மாவுடைய அப்பா தான் ஆர். ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம். ஓகே, ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம், பட் எம் இஸ் நாட் த சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ பிரதர். எம் டாலர், எம் இஸ் த சைல்ட் ஆஃப் கே. அப்போ ஒண்ணு இங்க இருக்கலாம், இல்ல இவங்க அப்பாவா இருக்கலாம் கே. கே இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. அப்போ கே வந்து ஒரு மேல் தான். கே இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பினா வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், இவங்க ஒய்ஃபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் என். ஓகே, பி இங்கேயும் வரலாம்ப்பா, பி இங்கேயும் வரலாம், ரெண்டு பாசிபிள் இருக்கு. அப்போ சிஸ்டர்னா வந்து இங்க வர முடியாது இல்ல, அப்ப இங்கதான் வர முடியும். சிஸ்டர் ஆஃப் என்.
which option is correct? R is the father of N இல்ல. R is the father-in-law of K correct. All are correct இல்ல. M is the sister-in-law இல்ல. இதுதான். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி இன்டூ டூ பண்ணுங்க. 15 பிளஸ் 12 27 இன்டூ டூ 30 பிளஸ் 7 இன்டூ டூ அப்போ 23 11 வந்து 34 இன்டூ டூ 70 34 இன்டூ டூ 68 கரெக்ட்ல. ஓகே இது வேற இருக்குடா. 5 ரா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன். ஓகே ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் வரும். 1 4 5 பல்ப் மேக்கிங் தான் ஒன்று தான் வரும். பல்ப் மேக்கிங்கு லாஸ்ட் 3 வரும்பா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் லாஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் அவுட். 5 1 5 4 வராது. ரா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனு பல்ப் மேக்கிங்கு ப்ளீச்சிங்கு ரிஃபைனிங் பேப்பர் ஃபார்மேஷன். ஓகே இது போடும் வேற என்ன பண்ணுறது. மேலில் கொஞ்சம் பேர் மேரீடாக இருப்பாங்க, மேரீடில் கொஞ்சம் பேர் ஓட்டராக இருப்பாங்க, மேல்லையும் கொஞ்சம் பேர் ஓட்டராக இருப்பாங்க. சி தான். டபிள்யூ இஸ் டிஸ் டாட்டர். டி உடைய டாட்டர் தான் டபிள்யூ. எஃப் இஸ் என் சிஸ்டர் அண்ட் எஸ் ஒய்ஃப். ஓகே யூஸ் மதர் இஸ் மேரிட் டு என். டி ஹேஸ் ஒன்லி ஒன் சன் who is not yes. ஓகே எஃப் வந்து என்னுடைய சிஸ்டரு அண்ட் எஸ் உடைய ஒய்ஃப். யூ இஸ் த மதர் ஆஃப் என். யூ இஸ் த யூஸ் மதர் இஸ் மேரிட் டு என்னா. என்ன ஒரு மேல். ஓகே how is D related to you? D வந்து D டிட்டர்மினே பண்ணல. D யாருன்னே தெரியாது நமக்கு. அப்போ D வந்து cannot determine. ஓகே 2 21 4 7 5 20 அது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று. ஓகே இது எல்லாமே மைனஸ் ஒன்று, இது எல்லாமே ப்ளஸ் ஒன்று. ஓகேவா. இப்போ மூணு மூணா பிரிங்க. 5 மைனஸ் ஒன்று அது 4, 13 மைனஸ் ஒன்று 12, 16 மைனஸ் ஒன்று 15, 12 ப்ளஸ் ஒன்று 13, 15 ப்ளஸ் ஒன் 16, 4 12 15 13, 4 12 15 13 5. ஓகே ஓகே ஈக்குவல் டு வந்து மல்டிப்ளைட் பை. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத பண்றோம். 12 இன்டூ 5 பிளஸ் வந்து மைனஸ் 36 டிவைடு வந்து ஆட் கே. ஓகேவா. இது பண்ண என்னது 60 மைனஸ் 34 வந்து 24 பிளஸ் கே. ஓகேவா. இது பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். மைனஸ் 47 இன்டூ வந்து நான் இன்டூ மீன்ஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் மீன் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு வந்து இன்டூ பை 3. இப்போ 4 இது மொத்தமும் 12 ஆயிடும். அப்போ 47 minus 24 plus k is equal to 12. 12 divided by கரெக்டாக தானே போகுது. மிஸ்டேக் எவ்வளோ 23 23ல. ஓகே இதுவும் மைனஸ்ல இருப்பாங்க 23னா அப்போ இது வந்து 11. ஓகே ரீசனிங் இருந்துச்சா. ரீசனிங் என்ன விட்டுருக்கேன். ரெண்டா சரி இது லாஸ்ட்ல வரும். A bag contains 7 yellow cards, 12 green cards. 2 cards are drawn at random from the bag. Find the probability that the card are of green color. Okay, green card. அப்போ எவ்வளோ 2 கார்டு ட்ரா பண்ணுறாங்க. 12C2 டிவைடட் பை 19C2. இதுதான் ஆன்சர். 12 இன்டூ 11 by 2 by 19 into 18 by 2. 2 2 cancel. 6 2s are 6 3s are 22 divided by 57.
Uh, okay, the length and breadth of the rectangular cardboard is x plus 9, x minus 3 centimeter. This cardboard is transformed into an open box by cutting the edges of square of 3 centimeter from each corner and building up the sides. Okay, okay. இப்போ என்ன ஆயிடும்னா லென்த்ல வந்து மூணு மூணு மைனஸ் ஆகும். அதாவது எப்படி சொல்றது, இப்போ கார்ட்போர்ட் பாக்ஸ் இங்க இருக்குல்ல, இங்க இருந்து, அதாவது ரெக்டாங்குலர் ஒரு ஒரு கார்னர்ல இருந்தும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கொயர் ஆஃப் 3 சென்டிமீட்டர் கட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 3 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டா மாறிடும். ஹைட்டா மாறிச்சுன்னா இப்போ இப்போ ரெண்டு மைனஸ் ஆகுதா 3, அப்போ x+9 - 3. ஓகே, அப்போ இது x+6 ஆயிடும். எது லென்த். பிரெத் வந்து x-3 மைனஸ், சாரி, x+9 - 3 ரெண்டு வாட்டி வரும், அப்போ -6. அப்போ x+3 வந்து லென்த். இங்க x-3, இங்கேயும் -6. நம்ம இப்ப இங்க வந்து x-9 ஆயிடும். ஓகேங்களா? இப்ப என்னது, x+3 இன்டூ x-9 இன்டூ 3. இதுதான் வந்து 2079. அப்ப இதை கட் பண்ணா இது கட் ஆகணுமே. கட் ஆகும். 3 வந்து 6, 18, 9, 3, 693. இது என்ன வரும்? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 27 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 18 வரும், இங்க 30 வரும். ஸோ வராது. 21 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க வந்து 12 இன்டூ 24, இதுவும் வராது. 33 இன்டூ 9, 21. இதுல தான் பார்ப்போமா? 21, 63, 65. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் வர மாதிரி இருக்கு. ஆனா இங்க கால்குலேஷன் மிஸ்டேக் பண்றானா? இது 11ஓட மல்டிபிளா பாருங்க, 11ஓட மல்டிபிள் தான். அப்ப இது வாய்ப்பு அதிகம். a is 20 power 200. ஓகே, 6 power 800. ஓகே, இது எப்படி பண்றது? இது வந்து இது ஸ்கொயர் பண்ணுவோமா? ஏ வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 400 பவர் 100. கரெக்டா? பி வந்து பவர் 4 பண்றேன். பவர் 4 பண்ணா 1, 2, 3, 4, 100. சி வந்து இதுவும் பவர் 4 பண்ணா நான் பவர் 4 வராது. சரி, பவர் 4 பண்ணா என்ன வரும்? 36 வந்து 4096, 4 இன்டூ 200. இப்போ வந்து ஒரு இது பாருங்க 10,000. அப்போ பி இஸ் கிரேட்டர் தேன், சி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. இதுதான் ஆப்ஷன் டி. இதுதான் வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். A man borrows 4,500 on a condition that he will have to return the money in 10 installment of rupees 500 per month. Okay. Find the simple interest. Okay, 500 per month. 4,500. 500 per month, 10 installment. அப்போ 5,000. You have to return this money in 10 installment of rupees 500 per month. அப்போ வந்து 5,000 ரிட்டர்ன் பண்ணுவோம். simple
ஓகே ஸ்கிப் பண்ணுவோம். லாஸ்ட்ல வரும். எக்ஸ் வந்து 180க்குள்ள cos 2x is equal to sin x minus 30. அப்போ 2x plus x minus 30 is equal to 90. 3x is equal to 120. X is equal to 40. X is equal to 40 ல அப்போ என்ன வரும் 40னா cos 80 is equal to sin 10. கரெக்டு தான். A and B started investing 20. They have agreed to distribute the earnings in the same ratio as their investment. After a year, the profit earned was 6,50,000. Each of them added 5,000 to their respective profit and invested in different projects. If they okay, 2,80,000, 2,40,000. ஓகேவா? 1 3 4 1 2 3 4 7 4 7s are 4 7s are 4 6 are 13 lakh. 13 தான் 6,50,000 தான் into 5 அப்போ 3,50,000 3 lakh. ஓகேவா? இப்போ 50,000 ஆட் பண்றாங்க. அப்போ 4 lakh வரும், 3,50,000 வரும். அப்போ இவன் 8 into 7 ஆயிடும். 15 தான் 45,000 தான். ஏ ஷேர் இன் ப்ராஃபிட் 8 எவ்வளோ? 3 இது வந்து 3 lakh 3 lakh 2,40,000 வரும். Article 8,500. Article cost 8,500 without GST. Initially, the GST rate on the article was 28%, but was later reduced to 12%. Okay. By how much percent was the price of the article with GST reduced after the reduction in rates? Price of the article with GST. 112% 128 lakh. அப்போ எவ்வளோ 16% 128 lakh. அப்போ 12.5. ஏன்னா வந்து 128% அதுக்கப்புறம் 112% ரெடியூஸ் ஆகுது. அவன் என்ன கேட்கறான்னா வித் ஜிஎஸ்டி இன் ரிடக்ஷன் ரேட்ஸ், இந்த ரேட்ஸுக்கு வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்கறான். அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா இது எவ்வளோ 8ல 16 8 8னா இது 12.5. PQRS PCM PQRS PT and QU are perpendicular to RSO. இது trapezium PT and QU are perpendicular to RS. PS 10 QR 17. ஓகே, QR 17. Height of the trapezium வந்து 8. Length of the smaller one between okay smaller one 12. Area of the trapezium இது லாஸ்ட்ல வரும். ABCD is a triangle. ABC is a triangle similar to PQR. PQR இது ரெண்டும் similar triangle. AB 9, PQ 7.5. Perimeter of ABC 24. Okay, இது 9 divided by 7.5. Perimeter of ABC வந்து 24. இது எவ்வளோ? இது எவ்வளோ 15 5 15 6 அதாவது 1.55 1.6 into 4 5 into 4 20 PQR perimeter. இப்போ ஓகே, the variance of the data is set is 1.5. ஓகே, வேரியன்ஸோட ரூட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ வந்து இதோட ரூட் வந்து 35 3.5 வரும். 3 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாஸ் டைப். ஓகே, இது லாஸ்ட்ல வரும்.
base of the prism is an equilateral triangle if the height is increased by 8 times. Okay. And each of the side is doubled. What is the radius of the old? Okay, old பார்ப்போமா? Old வந்து root 3 by 4 into a square area of base into height. இப்போ height வந்து 8 times மாறிடுது and base வந்து டபுளா மாறிடுது. அப்போ 4a square. root 3 cancel ஆயிடும். a square cancel ஆனா 1 is to 32. Average of 11 items வந்து 47. What single number must be added as the 12th so that the average becomes 50? Okay, இதுல வந்து 3 increase ஆகுது. இந்த 3 வந்து இந்த 3 வந்து 12 பேருக்கும் எக்ஸ்ட்ரா 3 எடுத்துட்டு வந்தாதான் அந்த 50 மாறும். அப்போ 12 into 3 வந்து 36. அப்போ 36 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரான். எதுல 47 அப்புறம் 36 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரான். அப்போ 47 plus 36 வந்து 393. சாரி 83. calculation mistake. மீடியம்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுல அரேஞ்ச் பண்ணுங்க அசெண்டிங் ஆர்டர்ல. இப்போ என்ன வரும் 15 21 24 27 30. ஃபர்ஸ்ட் எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 5ம் 6ம் 1 2 3 4 5. அப்போ 30 பிளஸ் இன்னொன்று 30 33 33. ஓகே. ஓ சாரி, இங்க 18 மிஸ் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இங்க 18 வந்தா 1 2 3 4 5 6. அப்போ இங்க தான் இங்க வந்து 3 இருக்கு டிவைட் பை 2. 27 plus 1.5 28.5 தான் மீடியம். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, அந்த ஃபார்முலால இருக்கு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு. அப்போ இதோட ஃபார்முலா வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b னா வந்து 1.66 மைனஸ் 0.66னா 1 வரும். 1 ஸ்கொயர் 1 தான். root 2 into tan theta. ஓகே ஓகே. tan theta வந்து நான் வந்து என்ன வைக்கிறேன் 30 வச்சுக்கிட்டா root 2 into 1 by root 3 divided by secant 30 வந்து 2 by root 3 into root of 1 plus cos 60 வந்து 1 by 2 into 1 plus tan square theta வந்து tan square theta என்னது tan square 30. tan square 30 னா 1 by 3. ஓகேவா? இப்போ இது என்னது 3 by 2 into 4 by 3. அப்போ 3 3 2 ஆயிடும். அப்போ இது root 2 ஆயிடும். இப்போ கீழே root 2 divided by root 3 divided by 2 into root 2 divided by root 3. இப்போ 2 root 2 by root 3 root 2 by root 3 cancel ஆகிட்டு 1 by 2 வரும். 30ல 1 by 2 sin 30 தான் 1 by 2. மோடுனா அதிகமாக பார்க்கறது 9 தான் அதிகமாக இருக்குல்ல. 9 3 வாட்டி இருக்கு. 9 தான் அதிகமாக இருக்கு. வால்யூம் ஆஃப் த பிரமிட். வால்யூம் ஆஃப் த பிரமிட்னா 1 by 3 into area of base 18 into 18. lateral edge. ஓகே, edge of the pyramid ன்றான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயரு இந்த சைடு, அதாவது இங்க இருந்து வந்து பாத்தீங்களா இதுதான் எட்ஜ். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இந்த சைடு இது நார்மல் பிரமிட் ஹைட். இப்போ இந்த லேட்ரல் எட்ஜ் வந்து 21, பேஸ் வந்து 18. அப்ப இங்க பாதினா இங்க 9. ஓகேவா? இப்போ இந்த சைடு வந்து அதாவது a வந்து 18, a ரூட் 2 வந்து 18 ரூட் 2. இது டயகனல். டிவைடட் பை 2 வந்து 9 ரூட் 2. இந்த பாதி பார்ட் 9 ரூட் 2. இப்போ 441 மைனஸ் 81 இன்டூ 2 வந்து 162. 162 மைனஸ் பண்ணா 9 7
9 7 2 ஓகேவா 2 இதுதான் இந்த ரூட் எடுக்கணும் 279 ரூட் இது என்னது ஹைட் ஓகேவா இப்போ அவ்வளோதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் இது ரூட் 279 இங்கே 6 108 இன்டூ இது எவ்வளோ 9 இது பண்ணோமா 9 இது பண்ணால் 31 வரும் 9 இன்டூ 3 216 1/3 6 நான் 108 தானே அப்போ 9 இன்டூ 31 3 வரும் என்ன தப்பு பண்ணுறேன் வால்யூம் ஆஃப் த பிரமிட் எட்ஜ் 216 இங்கே தப்பா சாரி 324 calculation mistake எப்பா solid square of surface area 324 pi அதாவது 4 pi r square pi cancel 4 வந்து 81 r வந்து 9 is melted and recast into cylinder of height 3. What is the ratio of the sphere 9 and base radius of cylinder? Okay, இதோட வால்யூம் என்னது ஸ்பியரோட வால்யூம் 4/3 pi 9 into 9 into 9 இது என்னது மெல்ட் into cylinder 5 into r square into 3 height 3 4 3 3 3 3 cancel ஆயிடும் pi cancel ஆயிடும் அப்போ 2 into 9 தான் r 18 18 9 அப்போ 1:2 multiplication of standard deviation and variation sum observation is 512 then find the variance of the observation okay அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் வேரியேஷனும் இன்டூ பண்றோம் அதாவது a இன்டூ a ஸ்கொயர் a கியூப்ல இன்டூ a ஸ்கொயர் a கியூப் தான் 512னா a வந்து 8 அப்ப இது வந்து 16ல a இன்டூ a ஸ்கொயர் தானே வேரியன்ஸ் வந்து 64 கரெக்ட் சாரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏவா இருந்தா வேரியன்ஸ் a ஸ்கொயரா தானே இருக்க முடியும் அப்ப a கியூப் தான் வந்து 512னா a வந்து 8 அவன் வேரியன்ஸ் கேட்கறான் a ஸ்கொயர் 64 ஸ்லோப் வந்து -2 ஒண்ணுமே இல்லை y is equal to mx plus c இந்த m தான் ஸ்லோப்பு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல -2 தானே இருக்கு y is equal to -2x plus c -2 தானே m மற்ற எதுலையுமே இல்லை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 சைன் 1 எப்போ வரும் சைன் 1 வந்து 0 டிகிரியில் வரும்ல கரெக்டா சைன் 1 வந்து சைன் 1 90 டிகிரி சாரி ஆமா 90 டிகிரி ஆல்ஃபா வந்து 1/√3னா 1/√3 இங்கே வரும் 30 டிகிரி அப்போ பீட்டா வந்து 60 டிகிரி tan 60 என்னது √3 in triangle ABC ஓகே இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏன்னா ட்ரிபிளேட் இருக்கு பாருங்க 7 24 25 ABC 25 7 24 G வந்து சென்ட்ராய்டுன்றான் G வந்து சென்ட்ராய்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் பிஜி ஓகேவா சென்ட்ராய்டு ஓட லைன் வந்து 2:1 பிரிக்கும் இப்போ சர்க்கம் ரேடியஸ் வந்து 25/2 அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபோட்டனஸ் பை 2 தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்போ 25/2 வந்து 12.5 இதுதான் வந்து 3 பார்ட்னா 2 பார்ட் எவ்வளோ பிஜி இது எவ்வளோ 2.5 சாரி 25 divided by 3 என்னது 8 1/3ல A and B can build a wall on in 20 hours. Okay. A can build 20 hours. B can okay. Along with C, they can build. அப்ப A plus B plus C வந்து 10 hour. If BC work together for X hours. Okay. இப்போ வந்து LCM எடுத்துவோம் 63 1 6. இப்போ C வந்து சாரி C வந்து 2 efficiencyல இருக்கான். B and C அதாவது 1 plus 2 3 X hours ஒர்க் பண்றாங்க ரிமைனிங் பார்ட் வந்து ஏவால 12 ஹவர்ஸ்ல அதாவது 12 இன்டூ 3 எஃபிஷியன்சி 36 அப்போ இது வந்து 24 ஆகும் எக்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 8 ஹவர்ஸ்
எக்ஸ்ட்ரா பேஜ் போட்டு வைக்கணும். ஓகே, தேர்ட் ப்ரொபோஷன். அப்போ பி ஸ்கொயர் இன்டூ சி, சாரி, பி ஸ்கொயர் இன்டூ சி தான் வந்து தேர்ட் ப்ரொபோஷனு. 9 8s are 9 6 are 6 12s are 9. Find the third proportion to 72 and 54. Okay. இது சாரி, கரெக்ட் தான். பி ஸ்கொயர் டிவைடட் பை அது ஏப்பா 72. 9 6 are 9 8s are 2 3s are 2 4s are. ஓகேவா? இப்போ எத்தனை 2 27 81 divided by 2 40.5. ஓகே, இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பாருங்க. 9 minus 7 வந்து 2. 4 divided by 5 into 2 வந்து 8 by 5 into 60 divided by 25. அதாவது 25 divided by 60 minus 20 divided by 5. 20 divided by 45. ஆஃப்ல இருக்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை மறந்து நீங்க வந்து 5 divided by 4 into 9 பண்ற போறீங்க. இப்போ இது என்னது 25 divided by 60. ஓகேவா? இது 5 மாறும். இது 12, இது 2, இது 3 into 15 பண்ணு into 15. அப்போ 30. 10 by 45. 5 2 by 9. ஓகேவா? in a circle with center O, GH is a chord such that GH OGH OG இது 60. இந்த ஆங்கிள் 60னா இது ரேடியஸ்னு வச்சு. OH 24னா chord GH 24. OGH வந்து 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே R தான். அப்ப இது 60 டிகிரினா இது 60 டிகிரி வந்துடும். இப்போ வந்து என்ன சொல்றான்னா OH ரேடியஸ் வந்து 24னா கார்டு எவ்வளோன்னு கேட்கலாம். அதே 24 தான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 equal to 5x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 5. ஓகேவா? ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இது வந்து மைனஸ் 9x பிளஸ் 1 ஆயிடும். இப்போ என்னன்னா இதை எக்ஸால டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் கேட்கறான். இது ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 2 பண்ணணும். 79. ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் ஃபால்ஸ் 7 by 19 டைம்ஸ் பேசுறான். ஃபால்ஸ் வந்து 12 by 19 டைம்ஸ் பேசுவான். பி வந்து 9 by 25 டைம்ஸ் வந்து ட்ரூத் பேசுவான். அப்போ 16 by 25 டைம்ஸ் ஃபால்ஸ் பேசுவான். கான்ட்ராடிக்ட் ஈச் அதர் கேட்கறாங்க. கான்ட்ராடிக்ட் ஈச் அதர்னா இவன் ட்ரூத் பேசும்போது இவன் ஃபால்ஸ் பேசணும். இவன் ட்ரூத் பேசும்போது இவன் ஃபால்ஸ் பேசணும். அப்போ 7 by 19 into 16 by 25 plus 12 by 19 into 9 by 25. ஓகேவா? இப்போ இதுல எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லைல்ல. அப்போ இது என்னது? இது வந்து 112, இது வந்து 108. அப்போ 0 2 2 220 divided by 220 divided by 19 into 25ல. அப்போ இது 5ஆல டிவைட் பண்ணா 44 ஆயிடும். 5ஆல டிவைட் பண்ணா 5 ஆயிடும். 44 divided by 95. 19 into 5 வந்து 95ல. டைம் இல்லை. ஐயோ, அழிச்சிட்டோம். ஓகே, முடிஞ்சிடலாம். Okay, what is the discount that Mona should offer on the remaining 16,000 of laptop price at 56,000 given that she already given an 8% discount on the first 25. Okay, 25,000 18%. அப்போ 82 divided by 100.
20% on the next 15,000. 20% அப்போ 4/5. 1000 into 100 minus x by 100 equal to 56,000 into 14.25 into 4 என்னது 56 plus 1 57 divided by 400 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ 343 divided by 400 வரும். ஓகேவா, இங்க 343 divided by 400 வரும். 343 divided by 400. ஓகேவா, இப்போ இது என்னது 250 into 82 plus 53. இது 12,000 plus 160 100 minus 6. இது வந்து 1 2 140 into 343. ஓகேவா, இது வந்து என்னடா இது கால்குலேட்டிவா இருக்கு. நல்ல 82 25 50 200 205 2050 plus 12,000 plus 16,000 minus 160 x is equal to 343 114 0 14 342 56 60 42 48 48 0 20 28,000 2050 050 30 300 50 07 971. என்னடா இது, இதுதான் பிரச்சனை. இல்லை தப்பானா இருக்கு. சரி ஓகே, ரீசனிங் போயிட்டு வரும். என்ன ஓகே, 7 people sitting in a straight line facing north. Who is immediate right of S ன்னு கேட்கறான். P is from one of the extreme ends. அப்போ 7 people 1 2 3 4 5 6 7 2 3 4 5 6 7. ஓகேவா, 2 people should bring P and S left of Q. ஓகே, P இங்கேயும் வரலாம், P இங்கேயும் வரலாம். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் இதுல P இங்கே போடுறேன், செகண்ட் இதுல P இங்கே போடுறேன். 2 people should between P and S. 2 x வரலாம், S இங்கே வரலாம். R is immediately to the left of Q. ஓகே, எங்க வேணாலும் வரலாம். ஸோ 1 மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாசிபிளா இருக்க முடியாது. 2 3 4 5 6 7 2 3 4 5 6 7. S sit fourth from the left hand. 1 2 3 4 fourth from the left hand. T sits immediate to the right of S. ஓகே, அப்போ T தான். ஆப்ஷன் 2 is possible. ஏன்னா who sits immediately to the right of S ன்றான், இங்க ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்குறான் T sits immediately to the right of S. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல வரல, ஸ்டேட்மெண்ட் 2ல டைரக்டா வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 2 alone sufficient. ஈஸி தான் இது. இது வந்து என்னது, in a selection list of 91 candidates, Asha ranked 57th from the top. Okay, 57th from the top. There are exactly 17 candidates. Okay, இப்போ என்னன்னா 17 candidates பின்னாடியும் வரலாம், 17 candidates முன்னாடியும் வரலாம். 17 candidates பின்னாடி வந்தா இங்கிருந்து எவ்வளோ 74, அப்போ 75th இருப்பான் இங்க இருந்து, பின்னாடில இருந்து. முன்னாடில இருந்து இங்க 30 29, அப்ப என்னது 4 14. என்னடா இது 60 74 சாரி 29 39 கரெக்டா. ஏன்னா 17னா 40 39, அப்போ 114 தான் ஆப்ஷன். ஓகேவா, என்னது இதுவும் லாஸ்ட்ல வரும். மேன் பேரோஸ் 4500. எவ்வளவு சம் விட்டுருக்கேன், 2 3 4 சம் விட்டனா. ஐயோ, 4500
4,500 plus 4,500 into r into 10 divided by 100. 5,000 அதாவது 500 into 10. 5,500 into 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா வந்து 9 plus 8 plus 7 plus 6 plus அப்படியே வரும். 1 to 9. 9 into 8 plus 1 divided by 2. 5. 45 divided by 100. ட்ரை பண்ணுவோம். 2 2 456 2 minus 225 r equal to 500 plus 225 r is equal to 500 r is equal to எங்க மிஸ்டேக் பண்றேன் per annum கேக்குறான்ல. ஓகே 500 divided by 225 into 12. அப்போ 545 ஓகேவா. 3 4s are 3 15s are 520 5 3 80 by 3 80 by 3 னா 26 2 by 3 வந்துச்சு ஆன்சர். ஓகே இது வந்து நான் வந்து எப்படி சொல்றது, இது வந்து என்னன்னா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஓகே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் வந்து எப்படி சொல்றது, இந்த டெஸ்ட் வந்து எப்படியோ அனலைஸ் பண்ணுவேன் நான் மறுபடியும் உங்களுக்கு புரியணும்ட்டு. சொல்யூஷன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் வந்து போடுறேன் தமிழ்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அனாலிசிஸ். ஸோ அப்போ நான் வந்து இதை எப்படி போட்டேன்னு சொல்றேன். ட்ரெபீசியம் PQRS PT and RSக்கு PT QU பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. PS வந்து 10, QR வந்து 17. ஓகே இது 17. அப்ப இது ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம். ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம் வந்து 8. ஓகே ஸ்மாலர் சைடு 12, பிகர் சைடு எவ்வளோ, சாரி ஏரியா ஆஃப் த ஆஃப் இன்டூ ஹைட் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைடு, அதாவது 12 plus x வரும். இப்போ இது வந்து 4ஓட மல்டிபிள். 4ஓட மல்டிபிள் 250 இல்ல 180 இருக்கும். 98 இருக்கா, 98ம் கிடையாது. 4ஓட மல்டிபிள் 2. ஓகே நான் இது மார்க் ஃபார் வே கொடுக்குறேன். ஏன்னா ஆஃப் இன்டூ ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் வரும். ஸோ இது வந்து எப்படி 4னா வந்து 45 வரலாம். இது வந்து சரி ஓகே மார்க் ஃபார் வே கொடுக்குறேன். ஓகே இது சால்வ் பண்ணும். centimeter of a type of glass weighs 7. Okay, a lamp has its hood made of this glass wood. Okay, in the shape of hollow cylinder, such as the inner radius and the thickness of the cylinder. அதாவது inner radius வந்து 2னா 20னா outer radius வந்து 22. ஓகேவா. If the height of the cylinder, okay, அப்போ what is the weight of the glass? Glass வந்து hollow cylinder, அதாவது 22 divided 5 into r square minus r square, அதாவது 22 plus 2 22 minus 2. So 44 into 2 into ஸ்கொயர் into height எவ்வளோ 18. இப்போ இது வந்து divided by 3 பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 3 தான் வந்து 7 கிராம் into 7 கிராம் பண்ணீங்கன்னா எவ்வளோ கிராம்னு வந்துடும்.
ஓ 7736. இப்போ 11ஓட மல்டிபிள்ல 9 2 ஏ வராது, 1 9 சி வராது, 9 10 பி மட்டும் தான் வரும். ஓகேவா? இல்லை பி மட்டும் தான் வரும் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ என்னன்னா 56,000 56,000ல 14 into 4 எவ்வளோ? 14 into 4 வந்து 56. 57%. 57% 400ல போச்சுன்னா 3 4 3 343 divided by 400ல 1 2 1 2 ஓகே 560 divided by 344. 4 ஆல் இன்ட்டு பண்ணால் 14. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? 18% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இதில் 25,000ல 25,000ல 18% டிஸ்கவுண்ட் பண்ணால் 82 by 100. 82 by 100 ஓகேவா? ப்ளஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்குறோன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ பர்சன்டேஜில் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம். 25,000க்கு வந்து 18%, நெக்ஸ்ட் 15,000க்கு வந்து 20%, அப்போ 4/5 ப்ளஸ் 16,000க்கு எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்குறோம். எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தா இது எவ்வளோ வருது? 140 இன்ட்டு இதுதான் இங்கே டோட்டலாக வரும். 82 இன்ட்டு 25 ஆல்ரெடி ஒரு 0 வரும். 25 வந்து 50, 200 200 ஒரு 5 205 20,500 பா. இது 3, இது வந்து 12,000 ப்ளஸ் 1, அதாவது 16,000 மைனஸ் 160. ஓகேவா? இப்போ 343 இன்ட்டு 14 எவ்வளோ? 42 56 60 42 48 4802 ஒரு 0 வரும். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணுவோமா? 12,000 005 8 வரும். இங்கே வந்து 4,500. அப்போ இந்த சைடு போயிடுச்சுன்னா 48 20 480 வருது 160 எக்ஸுக்கு. அப்போ எவ்வளோ? எக்ஸ் வந்து 4%. 4%னா எவ்வளோ? 480 தானே? 480 தானே டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 16,000ல வந்து 4%. ஓகே, மோனாஸோட ஆஃபர் வந்து ரிமைனிங் 16,000. சாரி 3%ல 3%னா 480 தானே? ஓகே, எல்லாம் போட்டோம்ல. இது பார்ப்போம்னுட்டு எம்ஓஇன்னு இருந்தது. எம்ஓஇ எம்எம் 6 வாட்டி வரும்ல. எம்எம் எம்எம் ஓஓ ஓஇ இஓ எம்இ இஎம் எம்ஓ ஓஎம் ஏதாவது இருக்கா? எதுவுமே வரலங்க. எதுவுமே வரல எனக்கு. இது என்னது? இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தான் போக முடியும். ஏன்னா வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போய் தான் பண்ணணும். அப்போ பண்ண மாதிரி. இதுதான் வந்து என்ன, இது வந்து அப்ராக்சிமேஷன் வேணும். தெரியலன்னா இந்த மாதிரி போங்க, வேற வழி இல்லை. ஆஃப் இன்டூ அது சொன்னல ஏரியா வந்து ஆஃப் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ். சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ்னா 12 ப்ளஸ் லாங்கர் சைடு ஒன்று இருக்கும். சைட்ஸ் இன்டூ ஹைட் எவ்வளோ? 8. இப்போ 2ஆல் கட் பண்ணால் 4. 4ஓட மல்டிபிள் கன்ஃபார்ம் இருக்கணும். 254ஓட மல்டிபிள் கிடையாது. 180 வந்து 4ஓட மல்டிபிள். 98 பாருங்க, 198 4ஓட மல்டிபிள் இல்லை. 225 கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த எக்ஸ் பாயிண்ட்ல வந்தாதான் பிரச்சனை. வேற என்ன பண்றது? ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே, ரெண்டு இங்க இங்க 2.
4 மார்க் அறிவு இருக்கு. ம், சரி ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இங்கிலீஷ் செக்ஷன் பார்ப்போம். 1 செகண்ட். ஓ ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கிறேன். இங்கிலீஷ் செக்ஷன் பார்ப்போமா? கண்டினியூ. ஃபார்வர்ட் வாஸ் அ ஹேண்ட்ஸம் டெபனாயர். டெபனாயர்னா சார்மிங் பா. ஒகேப்ஸ் வந்து ஒகேப்ஸ் படிச்சாதான் வந்து மீனிங் நிறைய புரியும்பா. ஸோ எல்லாருமே வந்து ஒகேப்ஸ் ஸ்ட்ராங்கா இருங்க. ஒகேப்ஸ் அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ஒகேப்ஸ் அதிக அதிகமா ரிவைஸ் பண்ணுங்க. நானுமே இப்ப ரிவைஸ் பண்ணல. ஆல்ரெடி படிச்சது சும்மா எலிமினேட் பண்ற மாதிரி இருக்குன்னு போடுறேன். He reacted quickly. ஓகே, டு த எமர்ஜென்சி. அட்வர்ப். அட்வர்ப் தானே. குயிக் வந்து குயிக் வந்து வேர்பா. அட்வர்ப் வந்து குயிக்லி. ஓகே. there is an enchanting path தான் வரும். ஏன்னா என்சாண்டிங் தேருக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து இந்த இன்வர்ஸ் வரும்பா. an enchanting பார்க் வந்து சிங்குலர். இதுக்கான வேர்ப் தான் வரும். ஓகேவா? தே குட் ஆன் வராது. குட் வந்து மாடல் வேர்ப். மைட்டும் மாடல் வேர்ப். அதனால அதுக்கு ஹெல்பிங் வேர்பே இல்ல. சாரி, மெயின் வேர்ப் இல்ல. ஸோ அது ரெண்டும் பாசிபிள் இல்ல. வேர் வராது. வேர் வந்து வராது. ஏன்னா வந்து என்சாண்டிங் பார்க் வந்து சிங்குலர். ஸோ ப்ளூரல் வேர்ப் வராது. அண்ட் அண்ட் சாரி, the academy is a or an institution that has its own governing body. Okay, exclusive institution தான் வரும். The academy is an exclusive institution that has its own governing body. எக்ஸ்க்ளூசிவ்னா தனி. அகாடமி வந்து தனியா இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனியா கவர்னிங் பாடின்னு ஒன்று இருக்கு. ஆர்டிகுலேட் வராது. ஆக்டிவிட்டி இன்ஸ்டிடியூஷன் வராது. கிரிகேரியஸ்னா வந்து ஒரு ஒரு கூட்டமா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சோசியலபிளா. ஸோ அதுவும் வராது. எக்ஸ்க்ளூசிவ் தான் வரும். இந்த ஆஃப்டர் வந்தா பிரிசனர் ஆஃப்டர் பிரிசனர் தான் வரும். சிங்குலர் வேர்ப் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏ வராது, டி வராது. பிரிசனர் ஆஃப்டர் பிரிசனர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் தான் வரும். வரும். ஓகே, பார்ப்போம். திஸ் வீக்லி அண்ட் மந்த்லி பிளானர் ஹேஸ் த இயர் இன் ரிவ்யூ. லைன்ட் ஸ்பேஸ் டு ரைட் டவுன் யோர் கோல்ஸ். கோல்ஸ்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, நவுனு. அப்ப நவுனுக்கு முன்னாடி வந்து ஒரு எப்படி சொல்றது, நவுனுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் தான் வர முடியும். யோர்ன்றது வந்து ப்ரொஜெக்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ யோர் தான் வர முடியும். யோர்ஸ் வராது. ஹிம் வராது. மைன் வராது. ஏன்னா யோர்ஸ் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஹிம் வந்து ஹிம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் நினைக்கிறேன். அதுதான் ஆப்ஜெக்டிவ்ல வரும். இல்ல, ஹி ஹிம். கரெக்ட். மைன் வந்து அதான் மைனும் வந்து பொசசிவ் ப்ரோனவுன் தான். ஸோ யோர் தான் வரும். யோர் கோல்ஸ் அண்ட் டு டூ லிஸ்ட். த மதர் டோல்ட் ஹர் டாட்டர் தட் இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். ஓகே, இந்த இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர் வந்து ஒரு ப்ராவர்ப். ஸோ அது அப்படியே தான் வரும். ஸோ த மதர் செட் டு ஹர் டாட்டர் இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். இட் வில் பி அதெல்லாம் வராது. He was he was rushed to the district hospital on Sunday where he died at around அட்டா அரௌண்டா ரெண்டுத்துல நம்ம தானே வரணும். His body was sent in postmortem investigation. Okay. Where he died அரௌண்ட்னா அப்ராக்சிமேட்டா தானே வருது. அட்டுனா எக்ஸாக்டா வருது. ஸோ ரெண்டுமே எப்படி வர முடியும்? எனக்கு தெரிஞ்சு இதுலதான் மிஸ்டேக்கா இருக்கணும்.
மற்ற எதுவும் எனக்கு மிஸ்டேக்காக தெரியல. He was rushed to the district hospital. கரெக்ட். On Sunday. கரெக்ட். Where? On Sunday. இங்கேயும் இங்கேயும் ஒரு மிஸ்டேக்கு. வேர் வந்து சண்டே மென்ஷன் பண்ணலையே. எங்க இறந்தான் தானே. He was rushed to the hospital on Sunday where he died. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான். வேர்னா எங்க டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அதை மென்ஷன் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டு அரௌண்ட் அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ நாம போட்டுட்டு போறேன். We are down in the weeds here with customer service. நான் படிக்கல. We are down in the weeds here with. எனக்கு தெரிஞ்சு பி தான் வரும். ஏன்னா we are down ஒரு ஒரு எப்படி சொல்றது, we are down here with customer serviceன்றான். ஸோ வந்து ஒரு ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கான் அப்படின்னும் போது ஏ சியும் டியும் கன்ஃபார்ம் வராதுப்பா. we are down to be very expensive here with அது வராது. டு endure pain வராது. டு initiate conversation in a social setting அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பி தான் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. we are down with details or okay நான் இதுதான் was learnt. ஓகேவா, அப்போ the students where வரும். was learntனா ஓகே learnt தான் வரும். The student learnt a valuable lesson during the engaging and interactive classroom discussion on critical thinking. ஓகே இதுதான் வரும். putting to death painlessly. யூத்தனைஸ்னா வந்து கருணை. பெயின்லெஸ்ஸா வந்து ஒரு சஃபரிங் என் பண்றது, அதான் வந்து யூத்தனேஷியா. பிளாஸ்பமினா வந்து ஏதோ ஒரு ரிலீஜியஸை வந்து தப்பா பேசுறது, இர்ரெஸ்பெக்டிவா பேசுறது. ஆல்ட்ருவிசம்னா வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது. ஜெனோசைட்னா வந்து இப்போ காசால நடக்குதுல்ல அது ஆப்பிரிக்கால நடக்குது. இந்த மாதிரி ஒரு மாஸ் கில்லிங் நடக்கும், ஹாலோகாஸ்ட் மாதிரி. அதுதான் ஜெனோசைடு. யூத்தனைஸ்னா அதுதான் என்னது இது என்னது கருணை. ஓகே, பேசேஜ் வந்து லாஸ்ட்ல வரும். ஹாலிஸ்டிக்னா என்னது, ஃபுல்லா மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த். ஹாலிஸ்டிக்னா மொத்தமா காம்ப்ரஹென்சிவா பாக்குறது. ஸோ இதுதான் இருக்கும். இப்போ படிச்சு போட்டுக்கலாம் அப்புறமா. ஓகே, திஸ் root cause approach makes it particularly valuable in managing both acute and the word acute injuries. இன்ஜுரிஸ டிஸ்கிரைப் பண்ணல. டிஸ்கிரிப்டிவ் தானே வரும். ஏன்னா எப்படிப்பட்ட இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுது. அக்யூட் இன்ஜுரிஸ்னா வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா ஒரு ஷார்ப் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து குவான்டிடேட்டிவ் இல்லை, டெமான்ஸ்ட்ரேட்டிவும் இல்லை, டிஸ்கிரிப்டிவ் தான் எனக்கு தோணுது. ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்னா வந்து ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்கணும்ல. ஓகே, இது மார்க் கொடுத்துருக்கோம். க்ளோசஸ்ட் மீனிங் டு ஆஃப் மொபிலிட்டி. மொபிலிட்டினா ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆர் டிராவல் தானே. இப்போ பேசேஜில் நீங்க வந்து பேசேஜை படிச்சு போறது மட்டும்தான் நீங்க வந்து கடைசியில போகணும். இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்ப இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த 14th ஒன். இந்த 14th ஒன்லாம் நீங்க படிச்சா மட்டும் தான் போட முடியும். ஸோ அதை வந்து எப்படி சொல்றது, அது அப்புறமா படிக்கும் போது போட்டுக்கலாம். இதை மாதிரிலாம் இப்பயே ஒரு போட்டோ அடிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா கடைசியில உங்களுக்கு டைம் இல்லைனா கூட அது மார்க் ஃபார் வியூல இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க, அப்ப அதுல உங்களுக்கு மார்க் வரும். இந்த மாதிரி விட்டுறாதீங்க. கடைசியில வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடைசியில வரேன். இந்த மாதிரி மீனிங்லாம் இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருங்க. ஏன்னா மீனிங் வந்து நம்ம பேசேஜ் பார்க்கணும்னு இல்லை, நார்மலா தெரியும். மொபிலிட்டி அண்ட் அர்பன் டிரான்ஸ்போர்டேஷன் systems are rapidly evolving to meet the demands of growing population and increasing mobility needs. அதாவது ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட் தான் அது மொபிலிட்டினா. இன்கரெக்ட் verb. Public transportation networks including buses, metro trains provide. இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்ஸோட verb தான் வந்து provide. அப்போ கரெக்ட், இது கரெக்ட். இன்கரெக்ட் தான் கேட்கறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்
often requires. Okay, இது singular plural verb. Correct. Micro mobility solutions such as bicycle, scooters and shared. இது வந்து isன்னு இருக்கு பாருங்க. மைக்ரோ மொபிலிட்டி சொல்யூஷன்ஸோட வேர்பு தான் இஸ். இது இது வந்து ப்ளூரல்ல, ஸோ ஆறு தானே வரணும். ஓகேவா? இதுக்கு ஒரு டி செக் பண்ணிப்போம். Cities that successfully combine macro level public transportation with micro mobility options are. Okay, சிட்டிஸோட verb தான் ஆர், ஸோ இது கரெக்ட். இதெல்லாம் வந்து படிச்சாதான் போட முடியும். What does first and last mile connectivity refers to? Moving commuters efficiently from their homes to main transit hubs. ஸோ இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. மெஷரிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வராது. ட்ராக்கிங் வெஹிக்கிள் ஸ்பீடு வராது. எக்ஸ்பேண்டிங் த லென்த் ஆஃப் ஹைவேஸ் இதுவும் இல்லை. மூணுமே தேவையில்லாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டினா ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போய் கொடுக்கணும், அதுதான். மூவிங் கம்யூட்டர்ஸ் எஃபிஷியன்ட்லி ஃப்ரம் தி ஹோம்ஸ். ஓகே, இதுதான் அது படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். When the new law was introduced, the opposition party accused the government of moving the goalposts. அது ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ரூல்ஸை சேஞ்ச் பண்றது. சேஞ்சிங் த ரூல்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் அன்ஃபேர்லி, இதுதான். அடாப்டிங் a stricter approach to decision making வராது. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் லூப் ஹோல்ஸ் வராது. சேஞ்சிங் த ரூல்ஸ் தான் மூவிங் கோல் போஸ்ட் தான். He needed to mount the photograph in a simple frame. மவுண்ட்னா மேல வைக்கிறதா? சிம்பிள் ஃப்ரேம் மவுண்ட் பண்றது. You need to mount this television before the sunset. Okay. He chose a wooden mount for his award display. Okay. The Icarus planned to mount. இதுதான் வருமா? Mount artisan looking for someone could mount their pictures on the gallery. ஏன்னா வந்து இந்த மவுண்ட்னா வந்து ஏறுறது இல்ல. இந்த மவுண்ட்னா வந்து பிசிக்கலா ஏறுறது. யூ நீட் டு மவுண்ட்னா வந்து டெலிவிஷன் மேல மேல வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது மீனிங் தெரியல, பட் ஆப்ஷன் எலிமினேஷன்ல தான் பண்றேன். யூ நீட் டு மவுண்ட் திஸ் டெலிவிஷன் பிஃபோர் த சன்செட். ஓகே, மேல தூக்கி வைக்கணுமா? வி சூஸ் அ வுடன் மவுண்ட். அப்போ தூக்கி வைக்கணும்னா கூட வுடன் மவுண்ட் ஃபார் திஸ் டிஸ்பிளே. பியும் சி வந்தா டவுட்டா இருக்கு. பினா என்னது? ஓகே, மவுண்ட்னா அசெண்டிங்கா, மேல அசெண்டிங்னா அப்போ சி வந்து வேர்பு. ஓகே, மூணு வேர்ப் இல்ல. ஹூ குட் மவுண்ட்? ஏ சி டி மூணுமே வந்து வேர்பு. ஆனா பில வந்து உடன் மவுண்ட் வந்து ஒரு நவுனு. ஓகே, இது பாசிபிள் இருக்கு. த மினிஸ்ட்ரி செட் இன் இட் இஸ் இல்ல, இட்ஸ் ஐடி அந்த அப்போஸ்ட்ரோஃபி வராது. இட்ஸ் ஆர்டர் பொசசிவா வரும், அதோட ஆர்டர் அப்படின்ட்டு. த மீட்டிங் வாஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன் பட் அ கர்டசி எக்ஸ்டெண்டட். எக்ஸ்டெண்டட் தான் வரும். த மீட்டிங் வாஸ் நாட் அன் அப்ளிகேஷன் பட் அ courtesy extended by both parties. Courtesy to be. நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் நினைக்கிறேன், எனக்கு எந்த சேஞ்சும் பண்ற மாதிரி தெரியல. The meeting was not an obligation but a courtesy extent வராது. But a courtesy to be extended by both parties. But a courtesy to extend both parties இல்ல, இதுவும் வராது. ஏவும் வராது, சியும் வராது. பி வருமா? The meeting was not an obligation but a courtesy to be extended by both parties. டவுட்டா இருக்கே. ஃபார் யூ கொடுப்போம். While societal standards perpetuate the notion that being fairer and skinnier தானே வரும்.
ஃபேர் அண்ட் ஸ்கின்னி தான் வரும். ஃபேரர்னா வந்து கம்பேரிசன் டைப்ல இருக்கு. ஸ்கின்னியர் தானே வரும் அப்போ. இஸ் equated with beauty. It is crucial to redefine these ideals. B தான். If if I were not afraid, I would help society improve and make it a better place. கண்டிஷன் தானே. இஃப் ஐ எம் நாட் அஃப்ரேட்னா வந்து ஐ வுட் வராது. ஏன்னா ரெண்டுமே வேர்பே சிங்குலர், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வராது. ஹேடுன்ட்டும் வராது. ஹேடன்ட் வந்தா would. இஃப் ஐ ஹேடன்ட் பீன் அஃப்ரேட் ஐ வுட் ஹேவ்னு வரும். இஃப் ஐ ஹேவன்ட் பீன் ஹேவன்ட்டும் வராது. சி தான். ஆம்பிவலன்ஸ். ஓகே. இது ப்ரிப்போசிஷனா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் படிக்கணும். நிறைய கேட்குறாங்க எக்ஸாம்ல. நானே படிக்கல. நானும் படிக்கல. He expressed ambivalence ambivalent to ambivalent to இருக்குமா? ambivalence ஓகே. இது தெரியல. இது தெரியலப்பா, அடிச்சு விட்டேன். The chef skillfully prepared a feast. blending தானே வரும். ஸோ ஏ தப்பு. The young scientist gazed at the microscope discovering something extra. பியும் தப்பு. The athlete sprinted toward the finish line, her heart pounding with determination, and the crowd cheering wildly. சி வரா மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்பெல்லிங் எரரும் இல்லை. டீல என்ன இருக்குன்னு பார்ப்போம். The old diary revealed secrets of a forgotten past connecting generations. The expensive new binoculars for the wildlife photography expedition were purchased. Okay. Purchased for the entire team. Okay. The entire team by the lead guy. அப்போ வந்து the lead guide purchased வரும். The lead guide purchased the expensive new binoculars for the wildlife photography expedition for the entire team. Correct. Trenchantனா வந்து இன்செசிவா, எனக்கு மீனிங் தெரியலப்பா. Choose the correct antonym of trenchant. Acute வேக்கு வராது. trenchantனா அக்யூட்டா? அக்யூட் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. என்ன பண்றேன். Emma said I will help you with your homework. Emma said that she would help me with my homework. B தான். ஓகே. இதுதான் தலைவலி வந்துச்சு. Social media has dramatically reshaped how individuals communicate, share information, and form opinions. Okay. The rise of influencer culture has also altered perception of success, beauty, and authenticity. On one hand, it empowers users to expose foreign mobilize for social cause. அப்போ வந்து ஆர் ஃபர்ஸ்ட், பி செகண்ட், கியூ தேர்டு. இல்ல, அப்போ பி தான் ஃபர்ஸ்ட். பி ஃபர்ஸ்ட்னா கியூ செகண்ட். கியூ செகண்டா, ஆர் தேர்டு. பி கியூ ஆர்எஸ் தான் வரும். Social media has dramatically reshaped how individuals communicate, share information, and form opinions. On one hand, it empowers users to express themselves,
and mobilize for social causes. On the other hand, misinformation, echo chambers, and cyberbullying pose significant social challenges. Okay, therefore, digital literacy and ethical usage have become essential in the online age. The rise of influencer culture has also altered perceptions. Okay, PQSRR. The rise of influencer culture has also altered perceptions of success, beauty, and authenticity. Harnessing social media's potential responsibly can transform it into a tool for genuine connection and awareness. ஓகே PQ வந்து P வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. Q வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது அதை எடுத்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லுது, அடுத்து நெகட்டிவ். அதாவது P பாசிட்டிவா சொல்லுது, Q நெகட்டிவா சொல்லுது. எஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. Therefore, digital literacy and ethical usage have become essential in the online age. அதுக்கப்புறம் புதுசா ஒன்று the rise of influencer culture has also altered also. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு பார்ட்டை சொல்கிறாங்க. இப்போ PQSR தான் எனக்கு பாசிபிளா தெரியுது. பிக்கு ஏன்னா PR வராது ஃபர்ஸ்ட். ஓகே நான் வருது. ஆஃப்டர் இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டி தான் ஃபர்ஸ்டா. டி தான் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வி ஃபைனலி கெட் டு என்ஜாய் அ வெல் டிசர்வ்டு வெக்கேஷன் ஆன் த ட்ராபிக்கல் ஐலாண்ட். கரெக்ட். As the religious leader of the Egyptians, the pharaoh was considered the divine intermediary between the gods and the Egyptians. Okay, A first star. C வருதான். As ancient Egyptian rulers, pharaoh were both the head of the state. Okay, see, head of the state and the religious leaders of their people, holding both political and spiritual authority. D. Laws with war president and also all the learning. Yeah. Yes, leader of the Indian pharaoh considered behind the important Egyptian that laws for others. See, as ancient Egyptian rulers, pharaohs were okay. Pharaohs மொத்தமா சொல்றாங்க. C தான் ஃபர்ஸ்ட் வரும். AD அவுட். Pharaohs were both the head of the state and the religious leaders of the people, holding both political and spiritual authority. அப்போ CB, as a, as a statesman, the pharaoh made laws, waged war, collected taxes, and also all the land in Egypt. As a okay, இதுதான் கரெக்ட். எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேரோஸ், அதாவது ஃபேரோஸ்ன்ட்டு வந்து ப்ளூரலா சொல்றாங்க. ஸோ எல்லா ஃபேரோஸையும் சொல்றாங்க ஈஜிப்ட்ல. ஈஜிப்டியன் ரூலர்ஸ்ல வந்து ஃபேரோஸ் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாவும் இருக்காங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸாவும் இருக்காங்க. ஓகேவா? ஹோல்டிங் போத் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. பொலிட்டிக்கல் பவரையும் வச்சிருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் பவரையும் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து அதை வந்து எடுத்துட்டு போற மாதிரி இங்க வேர் போத் த ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்கா. அப்போ ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஆஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் த pharaoh மேட் லாஸ், waged wars, collected taxes and also all the land in Egypt. ஓகேவா? அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்ன பண்ணுவான்? ஃபேரோ. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் லீடர். அடுத்து ஆஸ் த ரிலீஜியஸ் லீடர் ஆஃப் ஈஜிப்டியன்ஸ் ஏ வருது பாருங்க. CBA. ஸோ இது கரெக்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் மெயின்டைனிங் ரிலீஜியஸ் ஹார்மனி அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் செரிமனி வேர் பார்ட் ஆஃப் த ஃபேரோஸ் ரோல் அட் த ஹெட் ஆஃப் த ரிலீஜன். ஸோ இது எனக்கு கரெக்டா மாதிரி தான் இருக்கு. He took a deep breath and stepped onto the stage, feeling the weight of the audience expectations as the AC start ஆகுது. As the music began, she found a rhythm and danced with grace and confidence. Months of practice and dedication had led to this moment of triumph. Her performance was met with thunderous applause and a standing ovation. கரெக்ட். அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோட போறான். அதாவது ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ டீப் பிரீத் எடுத்துட்டு ஸ்டேஜ் மேல போறான். ஸ்டேஜ் மேல போனோடனே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிதம் ஃபவுண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறான். ஓகேவா? அதானே.
அதான் வரும். ஏக்கு அப்புறம் சி தான் வரும். ஏக்கு அப்புறம் சி இருக்க ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. He found a rhythm and dance with grace and confidence. Months of practice and dedication has led to this moment of triumph. அதான் led to this moment of triumph. அதாவது ஜெயிக்க போற நொடிகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே தண்டரஸ் அப்ளாஸ் வருது. இது கரெக்ட். ஒன் ஹூ வாக்ஸ் ஆன் ஃபும்னாம்புலிஸ்ட் தான். ரோப்ஸ்ல வந்து ஃபும்னாம்புலிஸ்ட். சோம்னாம்புலிஸ்ட் வந்து தூக்கத்துல நடக்கிறது. அவ்வளவுதான். மத்த ரெண்டு தெரியல. He passed away peacefully in his sleep. யூஃபமிசம் தான் வரும். ஏன்னா வந்து பாஸ்ட் அவே, அதாவது ஒரு விஷயத்த வந்து குறைச்சி சொல்லுவாங்க. அது வந்து தப்பா மீன் பண்ணக்கூடாதுன்ட்டு. எக்ஸாம்பிள் வந்து யூஃபமிசம்னா என்னன்னா, இப்போ செத்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கா, அது கொஞ்சம் இது பண்ற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், அவர் தவறிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து யூஃபமிசம். அயனினா என்னன்னா வந்து ஒரு ஒரு ஃபன் மாதிரி. எப்படின்னா ஃபயர் ஸ்டேஷனே வந்து ஃபயர் குச்சிக்கிச்சு, அது வந்து ஒரு அயனி. போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து திருட்டு நடந்துச்சு, இது வந்து ஒரு அயனி. ஏன்னா போலீஸ் தான் வந்து திருடங்களை கண்டுபிடிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே திருடன் நடந்துச்சுன்னா, இல்ல போலீஸ் வீட்லயே நடந்துச்சுன்னா, ஸோ அதெல்லாம் அயனி. ஃபயர் ஸ்டேஷன் தான் வந்து ஃபயரை வந்து அணைக்கும். ஃபயர் ஸ்டேஷனே ஃபயர் ஆயிடுச்சுன்னா, ஸோ இது அயனி. பன் வந்து ஒரு வேர்டே ரெண்டு மீனிங்கா சொல்லுவாங்க, அதுதான் பன். ஆன்டிதீசிஸ் வந்து அதுதான், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். யூஃபமிசம் சொன்ன மாதிரி. த பொலிட்டீஷியன் கேண்டர். கேண்டர்னா ஆனஸ்டி, அப்போ டிசிட். ஏன்னா ஆப்ஷன் பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆனஸ்டி, ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ் எல்லாமே சேம். டிசிட் வந்து இது. ஜான் எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் தட் he won the lottery. ஓகே, பி தான் ஆப்ஷன். he won, அப்போ he had won the lottery. ஓகே சாரி, he won. ஒன் வந்து பாஸ்ட் டென்ஸ், had won வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். டிவோட்னா பயஸ். should the enforcement authorities impose strict penalties. ஓகே, should strict penalties be imposed னு வரும். strict penalty be imposed னு வரணும். be imposing வருது, being imposed வராது, இதான் வரும். கன்வீனியன்ட், இதுதான். ப்ரோட்டகனிஸ்ட், பியூரோக்ரசி, ஆண்டர்பிரனர் எல்லாமே கரெக்ட். கன்வீனியன்ட் வந்து இந்த ஸ்பெல்லிங் வராது, ஐயே வராது ஈக்கு அப்புறம். அசிமெட்ரிஸ்னா வந்து இம்பேலன்சஸ், மீனிங் நார்மல். ஈக்குவாலிட்டிஸ், ரெகுலாரிட்டி, சிமிலாரிட்டிஸ் எல்லாம் சேம், இம்பேலன்சஸ் தான் வரும். The underlined word predict function as underlining பண்ணி. In the sentence, data derives its value from its abilities to reveal patterns, predict behavior and support decision making. The underlined word, அண்டர்லைனே பண்ணலையா? சரி, according to passage. ஓகே, இப்போ வந்து பேசேஜ் மட்டும் தாங்க இருக்கு. பேசேஜ் போனீங்கன்னா போங்க, இல்ல ஜிஎஸ் முடிச்சுட்டு கூட வாங்க, டைம் இருக்கும். த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்சைட் டு ஏர் காம்பேக்ட் தெரியாது. ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ரிவிஷன் இல்லாம இருக்குப்பா. த டாக்ட்ரைன் ஆஃப் கொலராபிள் லெஜிஸ்லேஷன் தெரியாது. டிஆர்டிஓ recently achieved தெரியாது. Windows Saracenic style in the government buildings to show that they were the extension of the Mughal. Okay. By using Indian features like domes and arches, the British tried to make foreign rule look similar, acceptable, and stable. இது ரெண்டுமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏ கரெக்டா, ஆர் ட்ரூ, ரெண்டும் தெரியாது. இருந்தாலும் என்ன பண்றது, கொஞ்சம் மேட்ச் ஆற மாதிரி இருக்குன்னு போடுறேன். 88-hour Operation Sindoor against Pakistan was released in January. Which book? Oh, Sindoor Doctrine. தெரியலங்க. National Voters Day annually celebrated on 24th January. Correct. The official theme of the vote for sure, emphasizing the importance of 100% vote turnout in urban areas.
சரி போட்டுன்னு போடுவோம். சாகர் டாக்டர். ஓகே சூப்பர். 10,000 feet. தெரியலப்பா. In the game of chess, a situation where the player who turn it is to move has no legal moves available na stalemate pa. ஓகே கூஃபி ஜென் தலைவனுக்கு வணக்கம் போட்டாச்சு. செஸ். Vijayendra Singh, the first Indian boxer to win an Olympic medal, has been appointed as a member of Asian Boxing Council. The Asian Boxing Council serves as the national governing body for boxing in India. Asian Boxing Council எப்படி governing body of India தெரியலையே. ஆனா, what was the most important duty of Iqtidar towards the Sultan? The collect பண்ணோம்ல. To keep ready a group of to build a private kingdom கிடையாது. To provide free food கிடையாது. To train the Sultan's family கிடையாது. To keep ready group of soldiers அதுதான் match ஆகுது. The buoyant force acting on an object submerged in water is equal to the weight of the object itself. நான் நினைக்கிறேன் the object will float if the weight of the fluid displaced by it is greater or equal to its own weight. Float equal weight அதான் float ஆகும். Archimedes principle. Okay, the buoyant force acting on an object submerged in water is equal to the water displaced weight of the water displaced object itself. சரி தெரியல. Thorium, sands of minerals of India. Okay, in which of the following mineral forms is India significant reserve of thorium primarily found along the coastal sands of monazite? மோனோசைட் தான் நினைக்கிறேன். ஆனால் மேக்னடைட் கிடையாது, அயன் அது. பாக்சைட்டும் இல்லை, மோனோசைட் தான் நினைக்கிறேன். பிச் பிளெண்ட் தான் அது தெரியல. போடுவோம். பல்வந்த் ராய் கமிட்டி 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் 1 வந்து 2. சந்தானம் கமிட்டி வந்து சென்ட்ரல் ஸ்டேட்ல எதுவும் இல்ல சர்க்காரியா கமிஷன் தான். 3 தான் வந்து 4. ஃபர்ஸ்ட் வந்து 2, செகண்ட் வந்து ஆமா மலிமத் மலிமத் வந்து ஓகே. சந்தானம் வந்து 3 கரெக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் சிவிசி. The act allowed members of legislative council to discuss the annual budget and ask questions. Ask questions. Questions கேட்கலாமா? Questions கேட்க முடியாது. The act introduced direct election for the first time in India. Direct election 1919 தானே? 1892. ரிவிஷன் இல்லப்பா. ரிவிஷன் இல்லாதனால the act allowed members of legislative council to discuss the annual budget and ask questions to the executive. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி. ஃபாரஸ்ட் ரைட்ஸ்லாம் வர தெரியாது. பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்ஓ நினைக்கிறேன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இல்லை. பிரிட்டன் வுட்ஸ்னா வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் தான். Okay, what is the primary negative impact on the private sector when the government borrows excessively from banks to fund the fiscal deficit? Negative impact for the private sector தானே. Negative impact na crowding out. Fiscal deficit எக்ஸசிவா borrow பண்ணிட்டாங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுமா? நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த பிரைவேட் செக்டர் வந்து என்னது? சப்சிடைசேஷன் என்னது? சப்சிடி கொடுப்பாங்க.
அது ஏன் இருக்கு? ஓகே, இது போடும். Which Indian city has been selected to host the Women's 2026 FI World Cup qualifier? தெரியலப்பா. பாரத் நியாய மினிமம் நம்பர் ஆஃப் கன்சர்ன் மாப் லிஞ்சிங் தெரியாது. What is the package technology approach adopted during the Green Revolution in India? Package technology. It followed a combined approach of five fertilizers credit facility. பேக்கேஜ்னா ஒரு மாதிரி பேக்கேஜ் தானே, ஃபோக்கஸ்ட் ஒன்லி வராது. இட் aim to reduce the role of central government by giving one time financial இல்ல மெயின்லி டார்கெட்டட் நாட் மெயின்லி டார்கெட்டட் பேக்கேஜ்னா மொத்தமா தானே, ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. ராஜா செல்லையா recommended a reduction of SLR and cash ratio to provide banks with more operational freedom. Narasimhan committee outlined a long-term plan to simplify the tax structure and lower personal income rates to discuss. இதெல்லாம் படிச்சேன் மறந்துட்டேன். ராஜ செல்லையா வந்து நரசிம்மன் கமிட்டி வந்து போத் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் மேடம் பிகாஜி ராமா. சப்போர்ட் டு இந்தியன் ரெவல்யூஷன் அப்ராட் பிகாஜி ராமா. விச் கெமிக்கல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் விஜிலன்ஸ்? செரட்டோனின் தான். To brain to stay focused on a task and respond quickly to information. மெலட்டோனின் இல்ல, தூக்கம் இல்ல. டோப்பமின் ஹிட் ஆனதுன்னா என்ன, ஒரு ஒரு லைவ்லினஸ்ஸா? செரட்டோனின் தான் நினைக்கிறேன். நார்பைன் ஃபைன் இதுவும் எனக்கு வராம தான் இருக்கு. ஓகே, போறோம். Adopted for civil purposes in 1957. சாக்கா சம்மர் தான் நினைக்கிறேன். விக்ரம் இல்ல, சாக்கா தான் ஃபாலோ பண்றாங்க நினைக்கிறேன். எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க? 12. கண்டிப்பா அதிகமா தப்பாகும். போயிடும். Physiotherapy is considered one of the most effective forms of healthcare because it focuses on restoring the body's natural ability to move, function, and heal rather than merely suppressing symptoms. Physiotherapy aims to identify and treat the underlying causes of physical discomfort and disability. This root cause approach makes it particularly valuable in managing both acute injuries and chronic diseases. One of the key reasons for its effectiveness lies in its scientific foundation. Physiotherapy is based on a detailed understanding of human anatomy, biomechanics, and neurophysiology. Through careful assessment, physiotherapists design personalized treatment plans that address specific problems such as muscle weakness, joint stiffness, posture imbalance, or nerve dysfunction. Another major strength of physiotherapy is that it activates the body's natural healing mechanism. Therapeutic exercises and controlled movements improve blood circulation, increase oxygen supply to tissues, and promote faster recovery. Manual therapy techniques such as mobilization and soft tissue manipulation help reduce pain, improve flexibility, and restore normal movement patterns. Unlike medication, which often provides temporary relief, physiotherapy brings about long-term functional improvement. ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேரா என்ன சொல்றாங்க? பேராகிராஃப் எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு பேரா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல அந்த ஆத்தர் வந்து அதை பத்தி என்ன சொல்றான், நெகட்டிவா சொல்றானா பாசிட்டிவா சொல்றானா இல்ல பேலன்ஸ்டா சொல்றானா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டோனை கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா டோன் கேட்பான். சென்ட்ரல் ஐடியாவும் அதுவா தான் இருக்கும். டோனு டைட்டில் இது எல்லாமே வந்து ஒன்ன சுத்தி தான் இருக்கும். அந்த அந்த விஷயத்த நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோன் டைட்டில் இதெல்லாம் போட்டுடலாம். இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்றான், பிசியோதெரப்பி வந்து அதோட யூசஸ் எல்லாம் சொல்றான். எப்படி அது நார்மல் மெடிக்கேஷனோட பிசியோதெரப்பி வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான்.
கம்பேர் பண்ணல, பட் இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். Physiotherapy is also effective because it empowers patients, patients. Individuals are educated about their own bodies, thought, correct posture, ergonomic practices, and home-based exercises. This activity participation makes patients responsible partners in their recovery process and reduces dependence on repeated clinical intervention. As a result, the chances of relapse are significantly lowered. Furthermore, physiotherapy adopts a holistic approach. It not only treats physical impairment but also considers psychological and social aspects, especially in cases of chronic pain, neurological disorders, or post-surgical rehabilitation. By improving mobility and independence, physiotherapy enhances overall quality of life. In essence, physiotherapy is effective because it combines scientific precision with personalized care, preventive strategies, and patient empowerment. It emphasizes on movement as a form of medicine, makes it a sustainable and indispensable component of modern healthcare system. பிசியோதெரப்பியை புகழ்ந்து தள்ளியிருக்கான். இது ட்ரீட்ஸ் ஒன்லி பிசிக்கல் சிம்டம்ஸ் கிடையாது, ஹோலிஸ்டிக்கா பேசுறதாம். ஃபோக்கஸ் ஆன் டெம்பரரி பெயின் ரிலீஃப் கிடையாது, ப்ரொமோட்ஸ் லாங் டர்ம் ஹோலிஸ்டிக்ஸ், அதான் அந்த வந்துச்சு ஹோலிஸ்டிக் ரிகவரி. இதுதான் ஹோலிஸ்டிக்னா கன்சிடரிங் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். இதுவும் கரெக்ட். ஹவு டஸ் பிசியோதெரபி ரெடியூஸ் த சான்சஸ் ஆஃப் ரீலாப்ஸ்? பை ரிலைங் ஆன் ரிப்பீட்டட் கிளினிக்கல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. By replacing exercises with medication. Okay. By educating patients and encouraging active participation in recovery. இதுதான் வரும் நினைக்கிறேன். இங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. Relapse. எங்கேயோ பார்த்தது relapse. This active participation makes. The work individuals are educated about their own bodies, not correct postures. This active participation makes. Okay. Reduces depends on repeated clinical interventions. Okay. Chances of relapse அந்த relapse மறுபடியும் மறுபடியும் வருது. அதுதான் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. எங்கேயோ பார்த்தேன், நான் உங்களுக்கு காட்டுவேன். Another major normalized. Okay, இதுதான் வரும் மோஸ்ட்லி. பை ரீப்ளேசிங் எக்ஸசைசஸ் வித் மெடிக்கேஷனா வர மாதிரி இருக்கு, அதான் பாக்குறேன். அது இருக்கு. As a result, the chances of relapse are significantly lowered. அதுதான் இந்த பேசேஜ்ல இருக்கு, செகண்ட் பேசேஜ்ல இருக்கு. ஓகேவா? This root cause makes the particularly valuable in managing. The word acute. Acute ப்ராப்பர் அப்ஜெக்டிவ் இல்லப்பா. போத் இன்ஜுரிஸ். இன்ஜுரிஸ் எப்படிப்பட்ட இன்ஜுரிஸ்? அக்யூட் இன்ஜுரிஸ். இன்ஜுரிஸை டிஸ்கிரைப் பண்ணுது, அப்போ டிஸ்கிரிப்டிவ் தான் வரணும். ஓகே, இப்போ அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். According to the passage, which is highlighted as a key environmental benefits of micromobility solutions, enhancing road construction efficiently, promoting health benefits and lowering vehicle emissions. இதுதான் இருக்கணுங்க மோஸ்டா. ஏன்னா என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ன்றான், அப்போ வெஹிக்கிள் எமிஷன் கம்மி பண்ணாதான் என்விரான்மெண்ட் பெனிஃபிட் ஆகும். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எஃபிஷியன்சினால என்விரான்மெண்ட் பெனிஃபிட் ஆகாது. இன்க்ரீசிங் பிரைவேட் வெஹிக்கிள் யூஸ் வராது. காஸ்ட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அதுவும் தேவையில்லை. இருந்தாலும் நான் படிச்சிருக்கேன் எங்க வருதுன்ட்டு. Urban transportation system is rapidly evolving to meet the demands of growing population and increasing mobility needs. Traditional reliance on private vehicles has led to traffic congestion, environmental pollution, and inefficiencies in commuting times, prompting cities to explore more sustainable alternatives. Public transportation network including bus. Okay, okay. Investment in infrastructure such as dedicated bus high capacity. Okay. First passage Okay, in addition to public transit, micro-mobility solutions such as bicycle, e-scooters, and shared mobility services are gaining popularity. These options address the first and last mile connectivity issues, enabling seamless movement from homes to main transit hubs. And the first to last mile, moving commuters efficiently from their homes to main station. This is correct. Okay, wow. Urban planning that incorporates safe bike lanes, pedestrian pathways, and docking stations contribute to
higher adoption of micromobility while also promoting health benefits and vehicle lowering vehicular emissions. Okay, health benefits, the first and last mile, வேற என்ன இருக்கு 18, ease of movement 16, micromobility solutions இங்க என்னதுல solutions such as R gaining இருக்கு பாருங்க, இங்க இஸ் இருக்கு, இங்க R இருக்கு. ஓகேவா, இங்க இந்த இடம் R இருக்கு பாருங்க. ஓகேவா, கரெக்ட் தான். இது ப்ரொமோட்டிங் ஹெல்த் பெனிஃபிட், இதுவும் கரெக்ட். லாஸ்ட் பேராகிராஃப் போமா. ஐயோ பல. ஓகேவா, நெக்ஸ்ட் according to passage, how does data contribute to public governance by during crisis? இது நீங்க படிக்கணும்லாம் இல்லைங்க. இதை பாருங்க, பி பி தான் வர மாதிரி இருக்கு. பை ஜெனரேட்டிங் கமர்ஷியல் ப்ராஃபிட் ஃபார் கார்பரேஷன். இது இதனால என்ன உங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது கிரைசிஸ்ல? பை ரீப்ளேசிங் ஹியூமன் ஜட்மெண்ட் என்டையர்லி, இது எக்ஸ்ட்ரீம் ஜட்மெண்ட் அவுட். பை லிமிட்டிங், இது வந்து ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவா நெகட்டிவா இருக்க இடத்துல பாசிட்டிவா இருந்தா தானே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பை ட்ராக்கிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அலோகேட்டிங் ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட்லி, தான் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதுதான் இருக்கும். இருந்தாலும் நான் படிக்கிறேன். வாட் இட்ஸ் ஓகே, நான் படிச்சிடுறேன். இந்த contemporary digital economy, data is often described as the new oil because of its immense value in driving growth, innovation, and power. Just as oil fueled the industrial revolution, data now fuels the information revolution by shaping how business operate, governments function, and individuals interact with the world. However, unlike oil, which is a finite natural resource, data is continuously generated, making it an even more influential asset in the modern age. Data derives its value from its ability to reveal patterns, predict behavior, and support decision making. Companies collect vast amount of user data to understand consumer preferences, improve products, personalize services, and optimize operations. From online shopping recommendation to targeted advertisements, data enables firms to anticipate needs before they are explicitly expressed. In this sense, data transforms raw information into economic advantage, much like oil is refined into usable energy. Moreover, data plays a central role in governance and public policy. Governments rely on data to plan infrastructure, monitor public health, manage welfare schemes, and respond to crises. During pandemics or natural disasters, real-time data becomes critical for tracking trends and allocating resources efficiently. During pandemic or natural resources. How data connect public governance during crisis, during pandemic or natural disaster, real-time data becomes critical for tracking trends and allocating efficiently. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன? As data is not merely a commercial tool but a strategic resource for social development. However, the metaphor of data as oil also highlights serious concerns. The concentration of data in the hands of a few technology corporation create power asymmetry- asymmetries, raising questions about monopoly, surveillance, and control. Unlike oil spills, data breaches are invisible, but equally damaging, exposing individuals to identify theft, manipulation, and loss of privacy. The misuse of personal data can distort democratic processes and influence public opinion, making data a potential instrument of exploitation rather than empowerment. Furthermore, data is only valuable when processed and interpreted. Raw data like crude oil requires refinement through analytics, algorithm, and human judgment. Without ethical frameworks and regulatory safeguards, the unchecked extraction and use of data can deepen inequalities and undermine trust in digital system. ஒண்ணுமே இல்லப்பா, இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? டிஜிட்டல் எக்கனாமில டேட்டா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிலோட கம்பேர் பண்றாங்க. ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது ஆயில் வந்து விசிபிளா தெரியும் எங்கேயாவது ஸ்பில் ஆனா. ஆனா இது வந்து டேட்டா வந்து எங்கேயாவது ஸ்பில் ஆகுது, அதாவது லீக் ஆகுது அப்படின்னா அது இன்விசிபிளா தான் இருக்கும். டேட்டாவோட பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் சொல்றாங்க ஆயிலோட கம்பேர் பண்ணி. ஓகேவா, இது மாதிரிலாம் சொல்றாங்க. சொசைட்டிக்கு எப்படி டேட்டா யூஸ் ஆகுது இதெல்லாம் சொல்றாங்க. இதுதான் ஒரு இந்த இந்த பேசேஜோட ஜிஸ்ட். டேட்டாவை சுத்தி எது இதெல்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான். இத மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே பேசேஜ் போட்டுடலாம், ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. Which of the following risks associated with data is highlighted in the passage? Overproduction leading to resource depletion. இதுதான் வருது. அப்போ எக்ஸ்போஷர் டு ஐடென்டிஃபை தெஃப்ட் அண்ட் மேனிபுலேஷன். இதுதான் இங்க இங்க கொடுத்துருந்தாங்களே. Unlike oil spill, data breaches are invisible but equally damaging, exposing individuals to identify theft, manipulation, and loss of privacy. No. Data. ஓகேவா, ஓகே. 43 என்னது?
ஓ இதுவா? இதுல என்ன அண்டர்லைனே கேட்கலையே. நவுனா அட்வர்பாவா? எதை கேட்கறான்? predict the underlined word predict functions. ஓகே, predict பிஹேவியரை predict பண்ணுது. இப்போ அட்ஜெக்டிவ்ல பிஹேவியரை predict பண்ணுதுல. to reveal patterns, to predict behavior and to support decision making. ஓகே, predict அட்ஜெக்டிவ் தானே வரும். the underlined word predict functions as predict behavior. அந்த predict கேக்குறாங்க. பிஹேவியர் வந்து ஒரு நவுன்ல, நவுன் தானே. பேட்டர்ன்ஸ் பிஹேவியர் நவுன்னா, நவுன பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்றாங்க. 2 + v1ல 2 + v1ல அட்ஜெக்டிவ் வருமா? இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தானே. வேர்பா? வேர்ப் தான் வரணும். டேட்டா derives its value from its ability to reveal patterns, predict behavior. to predict நடா இது குழப்பது. ஓகே, ப்ரெடிக்ட் பண்றதுன்னா ஒரு ஆக்ஷன் தானே அது. சப்போர்ட். ஓகே, வேர்ப் தானே வரும். predict functions as predict behavior. பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்றாங்க. வேர்ப்ல செக்டிவ்னா என்னது? செக்டிவ்னா பிஹேவியரை டெஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் எக்ஸெக்டிவ். அதாவது நவுனை டெஸ்கிரைப் பண்ணணும். வேர்ப் தான் வரும். ஓகே பார்ப்போம். மார்க் இது டிஸ்கிரிப்டிவ் தான் வரணும். இது என்ன? திஸ் மீட்டிங் வாஸ் நாட் an obligation but a courtesy. This meeting was not an obligation but a courtesy extended by both parties. நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். 26 என்னது? இது கன்ஃபார்ம் தப்பாகலாம்ப்பா. 1 2 3 4 போட்டுக்கணும். Expressed ambivalence on accepting the offer. ஓகே, 4 மார்க் ஃபார் யூ இதுல இருக்குப்பா. ஜிஎஸ்ல மார்க்கே பண்ணலன்னா அதிக தப்பாக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன? கம்ப்யூட்டரா? which of the following allow users to draw and manipulate graphics on the screen? இது ஓகேப்பா, இது வேலைக்கு ஆகுது. count of returns a count of values that are numbers. count count of numbers of hashing. not an example of a web browser. ஓகேப்பா, இது ஒன்றும்ப்பா. இதை நான் அப்புறமா போட்டு கம்ப்யூட்டர். ஓகே, முடிஞ்சு. மார்க்கை பார்த்துருவோம். என்ன வரப்போகுது? 311. ஓகே, இங்கிலீஷ்ல 5 தப்பா? மேக்ஸ்ல எங்க 1 தப்பு? ரீசனிங்ல 2. இங்கிலீஷ்ல எங்க 5? சரி ஓகே. ஓகே, இந்த இது வந்து இன்னைக்கு தானே. இன்னைக்கு 7 மணிக்கு வருது அனலைசிஸ். நான் நாளைக்கு போட்டுறேன் இதோட அனலைஸ். எங்க நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்க சில்லி பண்ணியிருக்கேன்ட்டு. இங்கிலீஷ்ல 5 தப்பு கொஞ்சம் அதிகம் தான். சரி ஓகே. சரி ஓகே, முடிச்சுக்கலாம்.